தேவஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய வார்த்தை என்ன அப்படின்னா, யோபு 38:28. மழைக்கு ஒரு தகப்பன் உண்டோ, பனித்துளிகளை ஜெனிப்பித்தவர் யார்? மழைக்கு ஒரே தகப்பன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பனித்துளிகளை ஜெனிப்பித்தவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். நீங்க நல்லா பாருங்க, நிறைய பேரோட வாழ்க்கையில நம்ம எப்படி இருப்போம்னா, சாதாரண வாழை இலையா இருப்போம். வாழை இலையா இருக்கிற நம்மை தான் தேவன் என்ன பண்ணுவாரு, ஒரு மழையாய் மாற்றுவார். அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான மழையாய் மாற்றுவார். ஏன்னா இந்த மழைக்கு தேவன் தான் தகப்பனா இருக்கிறார். யாராவது உங்களை வாழை இலையை போல தேவை முடிந்த பிறகு தூக்கி போடுறாங்களா, வருத்தப்படாதீங்க. வாழை இலைக்கும் தேவன் ஒரு மழையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, ஒரு பனித்துளிகள் போல தேவன் என்ன பண்ணியிருக்கார், நம்மை ஜெனிப்பித்து வைத்திருக்கிறார், உண்டாக்கி வைத்திருக்கிறார். நம்ம தனி குருவி அல்ல, பனித்துளிகளை போல தேவன் மாற்றுவார். அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழை இலையாக இருக்கிற உங்களோட வாழ்க்கையில், நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் மழையை தேவன் தர வல்லவராயிருக்கிறார். தனி குருவிகளை போல தவிக்கும் நமக்கு தேவன் பனித்துளிகளை தந்து மென்மேலும் ஆசீர்வதித்து, இந்த வார்த்தையின் மூலமாய் அவர் இன்னுமாக உறுதியாக ஒரு கட்டளை உங்களுக்கு கொடுத்து, அவருடைய உடன்படிக்கை உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு தலைமுறையாக அவர் என்றென்றுமாக நிலைநிறுத்துவாராக. தேவன் தாமே உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.